பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆனால் இந்த காலகட்டத்திலே உலக பிரகாரமாக மனிதர்கள் மீது மற்றவர்கள் விசுவாசம் வைப்பவர்களாய் காணப்படுவார்கள். தங்கள் திறமையின் மீது விசுவாசம் வைப்பவர்களாய் காணப்படுவார்கள். இன்னும் நண்பர்கள் மீது, சொந்த பந்தங்கள் மீது, வேலைகளின் மீது, பல காரியங்களிலே விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே சூழ்நிலைகளின் நிமித்தமாக தேவனை நாம் மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் மீது உள்ள விசுவாசத்தை குறைத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கையை இழந்தவர்களாகவே காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை விசுவாசிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இந்த நாளிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவன் வைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் போது சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எவைகளையெல்லாம் வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ, அவர்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நாம் வாங்கி கொடுக்கிறோம். அதே போல தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும் போது, அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது அவரும் தகப்பனாய் இருந்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிற தேவனாய் காணப்படுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எவ்விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இன்றைக்கு பலவிதமான காரியங்களிலே, கட்டுகளினாலே, இன்னும் நோய்களினாலே விடுதலை பெறாதபடி நாம் காணப்படலாம். எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்பட போகிறார். ஏனென்றால் அவர் ஒருவராலே நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும். வேதம் சொல்கிறது, கர்த்தராலே ரட்சிப்பு வரும் என்பதாக.
இந்த காலவேளையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்பதாக. மூன்றாவதாய் வேதம் அழகாய் இங்கே சொல்லுகிறது, நீங்கள் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ பதிலாய் பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதமாய் உங்களுடைய கரங்களிலே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காலவெளியிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே பலவிதமான ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, பலவிதமான ஜெபத்திற்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறவில்லையே என்று சொல்லி நாம் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாசத்தை குறைத்துக் கொள்ளுகிறோம், நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிப்பவர்களாய் நாம் இருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் 3 விதமான காரியங்களில் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட போகிறார். எவைகள் எல்லாம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். இரண்டாவதாக, விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம், செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.